அநேகரை நீங்க பார்த்துருப்பீங்க. ஐயோ எங்க அப்பன் சொன்னாங்க, ஐயோ எங்க அம்மா சொன்னாங்க, ஐயோ எங்க பாஸ்டர் சொன்னாரு, நான் கேட்கல, இன்னைக்கு என் வாழ்க்கை உடஞ்சு போச்சு, டைவர்ஸில் போயிட்டு இருக்கிறேன், என் கூட்டுக்காரனை வெறுத்துட்டான், என் மனைவி என்னை வெறுத்துட்டா, என் பிள்ளைங்க என்னை வெறுத்துட்டாங்க, என் சொந்த பந்தெல்லாம் வெறுத்துருச்சு, அன்னைக்கு அவங்க சொன்னாங்க நான் கேட்கல. உங்க காதுல கேட்டுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வாழ்ற சமுதாயத்தில் இருக்கிற அநேக மனிதர்களுடைய சகோதரருடைய தாயினுடைய பிள்ளைகளுடைய பணக்காரருடைய ஏழைகளுடைய வாயில் இப்படிப்பட்ட புலம்பலை நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. அன்னைக்கு இயேசு பத்தி சொன்னாரு, நான் கேட்கல, ஜெபத்துக்கு வான்னு கூப்பிட்டாரு, இயேசு நம்புன்னு சொன்னாரு. ஐயோ இன்னைக்கு மரண படுக்கையில் நான் இருக்கிறேன், வியாதியில் இருக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, இன்னைக்கு செத்த நான் பரலோகத்துக்கு போகணும்னு தெரியல. அன்னைக்கு ஐயோ ஆராதனைக்கு வான்னு சொன்னாரு, ஜெபத்துக்கு வான்னு கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிற இன்றைக்கு புலம்புகிறவர்களை நீங்க பார்க்க முடியும். எதை காட்டிலும் மேலான புலம்புகிற ஒரு நாள் உண்டு, அது நியாய தீர்ப்பினால். அந்த நாள்ல நம்முடைய எல்லையில் இருக்கிற ஒருத்தரும் சொல்லக்கூடாது, நியாய தீர்ப்புல நிற்கும் பொழுது எனக்கு யாரும் சொல்லலையேன்னு இல்ல, கெத்செமனே சபையில ஒவ்வொரு வாரமும் என்னை குறித்து பிரசங்கிக்கப்பட்டது, அழைப்பு வந்தது என்று இயேசு சொல்லுவார். மறுதலிக்க இடமில்லை. அன்னைக்கு சொல்லுவான், ஐயோ போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது. இந்த வாழ்க்கையிலேயே கேட்காத பொழுது சில நஷ்டங்கள் உண்டாகும் பொழுது, நித்தியமாய் வாழ்கிற வீட்டுக்கு போகிற அழைப்பை மறுத்து, போதனைகளை வெறுத்து, பிரசங்கத்தை வெறுத்து, இயேசுவை வெறுத்து, இயேசு அன்பை வெறுத்து, அவருடைய வார்த்தைகளை வெறுத்து வாழும் பொழுது அதில் தப்பிக்கவே முடியாது. இன்றைக்கே பாருங்க, பெரியவங்க பேச்சியோ ஊழியக்காரருடைய ஆலோசனைகளையோ பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலையோ கேட்காத போகும் பொழுது பல இடர்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அதிலிருந்தும் கூட அவர்களை விடுதலையாக்க முடியும். இன்னும் அதிகமாய் நம்பி அவரை மேல் சார்ந்து கொண்டார். நம்மளை யாராவது நேசிக்கிறாங்க அப்படின்றது மறந்து போயிட்டா தான் அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை நம்மளுக்கு போயிடும். ஆகவே தான் மீண்டும் மீண்டும் நான் ஏன் நினைவுபடுத்துகிறேன், அதுவும் விசேஷமாய் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் மற்றும் இந்த உலகத்திற்கும் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாருங்க, வான் அலைகளில் இயேசுவின் அன்பின் நற்செய்தினாவே என்ன? நல்ல செய்தி எடுத்து கொண்டு போகப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்ன அதில் பேசிக்கா என்னங்க இருக்குது அந்த செய்தியில் அப்படின்னாக்கா, அன்பு. ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு எந்த சூழ்நிலையில் இருக்கிறவனையும் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் ஒரு மனுஷனுக்கு சொல்லி அவனை நம்ப வைக்க வேண்டியதும், அவன் உள்ளத்தில் இயேசு மீது நம்பிக்கையை பெருக செய்ய வேண்டியதும் நற்செய்தியினுடைய வேலையாய் இருக்கிறது, நற்செய்தி அறிவிக்கிறவருடைய கடமையாய் இருக்கிறது. மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். மனதுருகி ஒரு மனுஷன் மேல், ஒரு நபர் மேல் மனதுருக்கம் வர வேண்டும் என்று சொன்னால் அன்பு உள்ளத்தில் நிறைய இருந்தால் தான் மனதுருக்கம் வரும். அப்போ இயேசு வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். ஏன் அந்த வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குகிறார்? மனதுருக்கம். ஏன் மனதுருக்கம்? இயேசுடைய அன்பு. இன்னைக்கும் ஏங்க பல நேரங்களில் பாருங்க, அவங்க இயேசுவை அறியாதவர்களாக இருக்கலாம், ஒருவேளை இயேசுவை நம்பாதவர்களாக கூட இருக்கலாம். அற்புதம் செய்கிறாரு, நான் பார்த்துருக்கிறேன். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க ரட்சிக்கப்படலை, ஞானஸ்தானம் எடுக்கல, சபைக்கு வந்துகிட்டு இல்லை, ஆனால் அற்புதம் செய்தது அற்புதமாகவே இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? மனிதன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அதையும் தாண்டி அவருடைய அன்பு பாரபட்சம் இல்லாதது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிற அந்த இயேசுவின் அன்பு மாறாதது. அதை நம் உள்ளத்தில் ஆழமாய் நாம் பதித்து கொள்ள வேண்டும். இயேசுவின் அன்பின் மேல் சந்தேகம் வந்துவிடவே கூடாது. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். எப்படிங்க ஒரு மனுஷனை மன்னிக்க முடியுது? மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தில் அன்பு நிறைவாய் இருக்க வேண்டும். அன்பு இருந்தால் தான் மன்னிக்க முடியும்.
அந்த இயேசுவினிடத்தில் பார்க்க முடிகிறது. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். தன்னை குத்தினவர்களை, தன்னை வேதனைப்படுத்தினவர்களை, தன்னை காயப்படுத்தினவர்களை மன்னிக்கிறார். இன்னொரு விஷயம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு மன்னிக்கிறார் என்று சொன்னால் அவர் மனிதனுடைய ஸ்தானத்திலிருந்து மன்னிக்கிறார். அவர் தேவனாக இருந்தும் மன்னிக்கிறார், மனிதனாக இருந்தும் மன்னிக்கிறார். அவர் மனுஷ சாயலிலே பாடுபட்டார். அவர் கடவுள், ஆனால் மனுஷ சாயலில் பாடுபட்டார். அவர் முழு மனிதனாகவும் இருந்தார், முழு கடவுளாகவும் இருந்தார். இதுதான் கிறிஸ்துவத்தின் சாரம். சங்கீதம் 103:3-8 வாசித்து பாருங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இயேசுவின் அன்பு இங்கே வர்ணிக்கப்படுகிறது. என்ன வர்ணிக்கப்படுகிறது? நான் சொன்ன உங்களுக்கு மத்தேயு 14:14 அவருடைய அன்பு சுகமாக்குது. லூக்கா 23:34 அவருடைய அன்பு மன்னிக்குது. சங்கீதம் 103:3-8 பார்த்தோன்னாக்கா அவருடைய அன்பு உங்களையும் என்னையும் வாழ வைக்குது. அல்லேலூயா. இதாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசுவின் அன்பினால் உண்டாகிற ஒரு மெய்யான பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம். வேற இந்த உலகத்தில் இருக்கிற வேற எந்த சக்திகளாலும், வேற எந்த மார்க்கங்களாலும் இப்படிப்பட்ட பூரணமான நன்மையை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கொடுக்க முடியாது. ஆகவே தான் ஜீவனை தந்து தன்னுடைய ஜீவனையும் அற்பமாய் எண்ணாமல் ஜீவனை தந்தவருக்காக வாழ்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். எத்தனையோ ஊழியக்காரர்கள் அடிக்கப்படுகிறார்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் கொல்லப்படுகிறார்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் தன்னுடைய உயிரையும் துச்சமாய் எண்ணாமல் கிறிஸ்து அன்பை ஏன் பிரசங்கிக்கிறார்கள் என்று சொன்னால், மனதுருகி சுகம் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, பாவத்தை மன்னித்து சுகமாக்கி இந்த பூமியில் உன் வாயை பிராணனை அழிவுக்கு மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்கி வாழ வைக்கிற இயேசு அன்பு ஒவ்வொருவருக்கும் போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அன்பு போதும். அவரை பற்றி கொள்ளும். உலகத்தில் பாருங்க, உடைந்து போயிடுறாங்க. மனைவி அன்பு கூறலன்னா உடைஞ்சு போயிடுறாங்க, கணவன் அன்பு கூறலன்னா உடைஞ்சு போயிடுறாங்க, சொந்தங்கள் எல்லாம் வெறுத்துட்டாருன்னா உடைஞ்சு போயிடுறாங்க. உடைந்து போகாதே. யார் வெறுத்தாலும் வெறுக்காத ஒரு இயேசுவின் அன்பு உண்டு. அந்த அன்பு வாழ வைக்கும், உங்களையும் என்னையும் வாழ வைக்கும். அந்த அன்பை சந்தேகப்படாதீங்க. அந்த அன்பை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படியாக முயற்சி பண்ணுங்க. இயேசு எப்பேற்பட்டவர் என்று அறிய அறிய அவர் மேல் நம்பிக்கை பெருகும். நம்பிக்கை பெருக பெருக ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சான ஒலிவ மர கன்றை போல வாழ்வோம், அசைக்கப்படாது இருப்போம். ஏதாவது அப்படிதான் சொல்லுது. நீதிமான் அசைக்கப்படாது இருப்பான். அசைக்கப்படாதபடிக்கு ஒரு உறுதியான நம்பிக்கையும் விசுவாச வாழ்க்கையும் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் அன்பை குறித்து தான் அறியணும். ஏன்னா வாழ்க்கையில் அன்பு இல்லாட்டினா வாழவே முடியாது. உடைஞ்சு போடுறாங்க பாருங்க. அநேகர் அதிகமாக நேசிக்கிற ஒரு சகோதரன் ரொம்ப நேசிக்கிறாங்க, உடனடியாக அவங்க நேசிக்கிற உடனே போய் தற்கொலை பண்ணிக்கிறான். ஏன்னாக்கா அன்பு இல்லாதவனால் வாழ முடியறதில்ல. ஆனால் நான் சொல்றேனே, இந்த அன்பு யார் மறந்தாலும் மறக்காத அன்பு. ஹல்லேலூயா. தைரியமா இந்த இயேசுவின் அன்பை நம்புங்கள், இயேசுவின் நம்பிக்கை வையுங்கள், இயேசுவின் அன்பை விசுவாசியுங்கள், இயேசுவின் அன்பில் உங்களுடைய உள்ளத்தை ஊற்றி விடுங்கள். இயேசு உங்களுக்காக எனக்காக ஜீவனையை கொடுத்து அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த அன்புக்காய் நன்றி செலுத்துவோம். அந்த அன்பை பற்றி கொண்டு ஜீவிப்போம். இயேசுவின் அன்பு உங்களையும் என்னையும் சுகமாக்கும், நம் பாவங்களை மன்னிக்கும், நம்மை வாழ வைக்கும், நம்மை நன்மைகளால் நிரப்பும். இந்த நாளிலும் கூட நாம் நீதிமொழியின் புஸ்தகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகத்திலிருந்தும் நம் சில சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இயேசுவின் அன்பை நினைத்து பார்த்தோம். நீதிமொழியின் புஸ்தகத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம்
மிகவும் ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம் வேதாகமத்திலே. சங்கீதத்துக்கு அடுத்து இருக்கிறது, பிரசங்கிக்கு பின்னாடி இருக்கிறது. தமிழ் வேதாகமத்திலே 763வது பக்கத்தில் இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் திறந்து வைத்துக்கொள். நீதிமொழியில் புஸ்தகத்திலிருந்து இந்த நாளில் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த வாரத்தில் நம் சங்கீத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு நான் கர்த்தருடைய வேத வசனங்களை குறித்தும் அந்த வேத வசனின் மகத்துவங்களை குறித்து நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அது உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்பினால் நீங்கள் யூடியூப்ல இருக்கிற அந்த செய்தியை நீங்கள் போய் பார்க்கலாம். இருந்தால் நீதிமொழிகளுக்குள் நாம் கடந்து போகிறோம். நீதிமொழிகளில் இது ஒவ்வொரு என்னை கேட்டாக்கா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு ரவுண்டு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். இது நான் பல தடவைகளை நான் படிக்கும் பொழுது நான் யோசித்திருக்கிறது ஒன்று, ஏன் நீதிமொழியில் எத்தனை அதிகாரம் இருக்குது? படிச்சிருந்தா தானே ஃபஸ்ட்டு தெரியும். படிச்சவங்க சொல்கிறாங்க 31. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன் 31 கொடுத்துருக்காருன்னு பல தடவை யோசனை பண்ணது உண்டு, பல ஊழியக்காரர்கள் சொன்னது உண்டு. மாதத்துக்கு எத்தனை நாள்? 30, 29, 30, 31. மேக்ஸிமம் 31, கம்மின்னாக்கா 29 வருது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பல ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க. நானும் நினச்சி பார்த்தது உண்டு. பல நாட்களில், இப்போலாம் இல்லை, ஆரம்ப நாட்களில் கட்டாயமாக ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படித்தது உண்டு. நான் இப்போ படிச்சுன்னா ஒரு அதிகாரம் இல்லை, பல அதிகாரங்களை படிக்கிறேன், பல அதிகாரங்களை கேட்குறேன். ஒரு நாளில் ஒரு புத்தகத்தையே கூட நான் படிக்கிறதுக்கோ அதை அந்த வசனங்களை கேட்குறதுக்கோ சில நேரங்களில் நான் முயற்சிக்கிறேன். ஆனால் 31 அதிகாரத்தை ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை படித்தா வாழ்க்கையில் சில மாற்றங்களை தேவனுடைய ஆவியானவர் கொண்டு வருவார்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறார், அநேகருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தவர், இதை படிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட கொண்டு வருவார். இது ஒரு ஆலோசனையாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 31 அதிகாரம் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். சரிச்சா? இன்னைக்கு 6ஆம் தேதி இல்லையா? நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாக்கா அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள்ளே ஒரு ரவுண்டு வந்துடுங்க. வேறு புத்தகத்தெல்லாம் படிக்கிறீங்களா, சந்தோஷம். ஆனால் இதில் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம், அதுவும் மாதம் துவங்கும் போது ஆரம்பிச்சுட்டாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். 1ஆம் தேதிக்கு 1 அதிகாரம், 2ஆம் தேதிக்கு, 3ஆம் தேதிக்கு, 28ஆம் தேதிக்கு, 30ஆம் தேதிக்கு. நல்லா இருக்கு இல்லையா? சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த மாதம் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதம் விட்டுருங்க, நல்லா தூங்குங்க. எல்லாம் லீவில் இருக்குது, எல்லாம் தசராலாம் இருக்குது, போய் எல்லாம் ஆடி பாடி எல்லாம் குஷி பண்ணிவிட்டு பைபிளை மறந்துடாதீங்க. என்ன சந்தோஷப்பட்டாலும் இயேசுவை மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த மாதத்துலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறாங்க பிள்ளைங்க, பார்க்கலாம் படிச்சிருவாங்களோன்னு சொல்லி. கரெக்டாக 10ஆம் மாதம் போய் 11ஆம் மாதம் முடித்து 12ஆம் மாதம் நான் கேட்குறேன் யார் படிச்சிங்கன்னு. ஓகேவா? சரி, நம்ம தியானத்துக்குள்ளே போவோம். நீதிமொழி 1ஆவது அதிகாரத்தை எல்லாம் எடுத்து வச்சுட்டிங்களா? எடுத்துக்காங்க. நீதிமொழி 1ஆம் அதிகாரம் எல்லோரும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஓகேவா? எல்லோரும் சேர்ந்து 1லேருந்து 9வது வசனம் வரல எல்லாருமே வாசிங்க. வாசிக்க தெரிஞ்ச அத்தனை பேர் வாசிங்க. வாசிக்க தெரியாதவர்கள், பைபிள் இல்லாதவர்கள் இந்த வசனங்களை உங்கள் காதார நல்லா கேளுங்க. ஓகே. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள், இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல் யோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் களத்துக்கு சரப்பண்ணினா எனக்கு கொஞ்சம் புரிய மாட்டேது. உன் களத்துக்கு நெக்லஸ்ன்னு இப்போ அப்போதான் புரியலையே எல்லாத்துக்கும். சரப்பணினாக்கா ஏதாவது சங்கிலி, நாய் சங்கிலி மாதிரி நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுறதுக்கு? அது ஆரா. ஓ, சூப்பர் மொழிபெயர்ப்பு பாருங்களேன். ஆரா, தமிழ்லையும் ஆரம்னு இருக்குதுல்ல, ஆரம் அப்படின்னு. ஆரம்னா என்னது? தங்கத்தில் போடுறதா? காசு மாலையா? ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆனால் எதுக்கு இந்த தேவனுடைய போதனைகளை கேட்கிறோமே, தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய போதனைகள், தேவனுடைய ஆலோசனைகள், தேவனுடைய சத்தியங்களை
எனக்கு புரியல. எதற்கு ஒப்பிட்டு தேவன் எழுதுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். இந்த பரிசுத்தவான் மூலமாக, இந்த இஸ்ரவேலின் ராஜாவிய சாலமோனின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? உன்னுடைய சிரசுக்கு அலங்காரமான முடி, அது கூட சரி. முடி அப்படின்னாக்கா முடி நம்ம அழகான அலங்காரமான முடியாக இருக்குது. சில நேரத்தில் இன்னும் இந்த முடி இருக்கிற அலங்காரம் பத்தலன்னு சொல்லி தலைமையில கிரீடங்கள்லாம் வச்சு அலங்காரப்படுத்துகிறாங்க. அதை தாண்டி கழுத்துக்கு சரப்பணிமை ஆரமாக இருக்கிறது. ஓ ஜீசஸ், எவ்வளோ ஒரு அற்புதமான சத்தியம்! எதான் இது? எது? தேவனுடைய வார்த்தை. தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து, தேவ ஊழியக்காரர்கள் வாயிலிருந்தும் தேவ ஆவியானவர் மூலமாய் கொடுக்கப்படுகிற சத்தியங்கள், போதனைகள். ஏன் இவ்வளவு இதை மேன்மைப்படுத்தி சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்முடைய தேவன் வார்த்தையாயிருக்கிறார். ஹல்லேலூயா! ஏன் இந்த வார்த்தைகளை, இந்த போதனைகளை கிறிஸ்துவத்தில், கிறிஸ்துவ சமுதாயத்தில், கிறிஸ்துவ நம்பிக்கையில் வல்லமைக்கும், சுகத்திற்கும், விடுதலைக்கும், அற்புதங்களுக்கும், ஆசீர்வாதங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உண்மைத்தான். அதை காட்டிலும் மேலாக, அதை காட்டிலும் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவத்தில் போதனைகளுக்கு முக்கியத்தை கொடுக்கிறோம். ஏன் என்று சொன்னால், தேவன் வார்த்தையாயிருக்கிறார். அவர் வார்த்தையின் மூலமாகத்தான் தம்முடைய ஜனங்களோடு ஆதி முதல் இன்றைக்கு வரைக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சத்திய வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மனிதனாக வந்தது. ஆதியிலே தெய்வத்தை யாரும் பார்க்கல, அவருடைய மகிமையை உணர்ந்தார்கள், பிரசன்னத்தை அனுபவித்தார்கள். ஆனால் அந்த வார்த்தை நான் தான் தெய்வம் என்று சொல்லி மனித ரூபம் எடுத்து வந்தது. இன்றைக்கும் அவர் ஆவியானவராய் இருக்கிறார், அதே நேரத்தில் அவர் வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தையும் இயேசுவும் ஆவியானவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். தேவனை பற்றி கேட்க வேண்டும் என்பதை அறிய வேண்டும் என்றால், தேவனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தெய்வம் வார்த்தைகளின் தேவன், வார்த்தையான தேவன், வார்த்தைகளின் மூலமாய் பேசும் தெய்வம். அவர் இன்றைக்கும் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு அவர் பேசுகிறார். அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் ஒழியாது. அந்த வார்த்தைகளை கேட்கிறதுனால இன்னைக்கு கேட்கிற காரியத்தில், போதனைகளை கேட்கிற காரியத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். சொல்லப்போனால் ஆவிக்குரிய பெந்தகோஸ்து சபையிலே கூட போதனைகளை கேட்கிறதுக்கு ஒரு சோர்வும் ஒரு பின்னடைவும் வந்துவிட்டதை நாம் அறிய முடிகிறதா இருக்கிறது. போதனைகள் எனக்கு தெரிஞ்சுதான ஒரு பாஸ்டரோட அவருடைய சரித்திரத்தை படித்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஒவ்வொரு வாரமும், ஆண்களுக்கு 3 மணி நேரமும் பெண்களுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலாகவும் சத்தியங்களை, வேதத்தின் சத்தியங்களை, போதனை நாட் ஓன்லி மிராக்கிள் பிரீச்சிங், அற்புதத்தின் சுவிசேஷம் அல்ல, நற்செய்தி, உணர்ச்சி பொங்குகிற நற்செய்தி வார்த்தைகள் அல்ல, அற்புத சுகமாக்குகிற ஒரு சுவிசேஷம் அல்ல, போதனைகள் கொடுத்தாராம். வெளிநாட்டை சேர்ந்தான ஒரு சபையில் 3 மணி ஒரு வாரத்தில் 3 மணி நேரம் ஆண்கள், அந்த காலத்திலேயே ஆண்கள் கிட்டத்தட்ட 2000 பேர்களுக்கு மேலாக கூடி வந்து ஒவ்வொரு வாரமும் அவருடைய பிரசங்கத்தை கேட்பார்களாம். அவருடைய போதனையை, பிரசங்கம் மேடை பிரசங்கம் அல்ல, ஒரு இடத்துல ஒரு ஹாலை வாடகைக்கு எடுத்து ஒவ்வொரு 3 மணி நேரம் ஆண்களுக்கு வேதவசன போதனை, பெண்களுக்கு அவர்களுக்கு அந்த நேரத்தில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போதனை. இன்னைக்கு போதனைகளை கேட்கிறதற்கு நாம் கொஞ்சம் பின்னடைவில் இருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் நம் போதனை கேட்கலன்னாக்கா நம்முடைய கழுத்துக்கு ஆரம் இல்லை. அந்த நம்முடைய கழுத்துக்கு ஆரம் எவ்வளோ ஒரு அழகை கொடுக்குதோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கைக்கு அழகையும் நம்முடைய வாழ்க்கைக்கு அலங்காரத்தையும் கொடுக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, வாசிக்கும்படியாக, தியானிக்கும்படியாக ஆவல் கொள்வோம். நீதிமொழிகளில் அப்படிதான், அதாவது பின்னாடி படிச்சு பாருங்க. கேள் போதனைகளை கேள், கவனி, கேள், இதை செய்யாதே, அதை செய்யாதே. நம்மளுக்கு அப்படியே நம்மளை உருவாக்கி கொண்டே இருக்கும். இதுதான்
தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறதான வல்லமை. உலகத்திற்கு ஒரு கதை புத்தகத்தை படித்தா கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷம் போயிடும். உலகத்தில் இருக்கிறதான ஒரு சரித்திரத்து புஸ்தகத்தை படித்தா கொஞ்ச நேரம் மைண்டில் இருக்கும், அது போயிடும். இல்லை உலகத்தில் இருக்கிறதான ஒரு மனுஷனுடைய வரலாறை படித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வரலாறை படித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு உண்டா, இவ்வளோதானா வாழ்க்கை, ஓ ஹிட்லரை பற்றி படித்தாக்கா ஓ இவ்வளோதானா என் வாழ்க்கை, கடைசியில் ஒன்றுமில்லாத போனானா. ஆனால் இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் பற்றி நாம் படித்தால் வாழ்க்கையில் வெற்றி, வாழ்க்கையில் ஜெயம், வாழ்க்கையில் முன்னேற்றம். நம்முடைய தெய்வம் பேசும் தெய்வம். யாத்திராகமம் 3, 4, 5, 6, 7. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோசனைகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். நன்றாய் கவனிங்க. மோசேயை தேவன் சந்திக்கிறார். சந்தித்த உடனே தெரியும் உங்களுக்கு, மோசேயை பற்றி நம்ம நினைக்கும் பொழுதுலாம் மோசே ஒரு பவர்ஃபுல் மேன், ஒரு வல்லமையுள்ள மேன். செங்கடலை பிளந்தான், கட்பாரில் தண்ணீர் வரவழைச்சான், இப்படியெல்லாம் நம்ம நினைக்கலாம். அவனுக்கு பவரை கொடுக்கறதுக்கு முன்பதாக மோசேயை சந்திக்கிற தேவன் முதலாவது அவனோடு தம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார். வார்த்தையின் மூலமாக அவனோடு கூட இடைப்படுகிறார். அவனை இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருந்துச்சு. மோசே சந்திச்சதும் பாரு உனக்கு ஒரு பவரை கொடுக்குறேன், இந்த பவர் வச்சுக்கா. போனதுமே அவங்களெல்லாம் சங்காரமாக்கிட்டு நீ என் ஜனங்களை விடுதலை ஆக்கிட்டு வந்துரு. அவர் தன்னை பற்றி தம்முடைய வார்த்தைகளால் அவனோடு கூட இடைப்பட்டு சூழ்நிலைகளை அவனுக்கு புரிய வைக்கிறார். உன்னை எவ்வாறு பயன்படுத்துவேன், என் ஜனங்களை எவ்வாறு நடத்துவேன் என்பதை அவனுக்கு வார்த்தைகளின் மூலமாய் வாக்குரைக்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். ஆமென். அவர் பேசும் தெய்வம். உபாகமம் 6:4. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, இஸ்ரவேலே. கேட்க சொல்றாரு பாருங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கேட்க மாட்டேன்றாங்க. உட்காந்து கேட்கறதுக்கு டைம் இல்லை, செய்தி கேட்கறதுக்கு டைம் இல்லை. எவ்வளோ நேரங்க பிரசங்கம்? ஒரு 20 நிமிஷம் பிரசங்கம் பண்ணால் போதுங்க. எவ்வளோ நேரங்க ஆராதனை? ஒரு அரை மணி நேரம் ஆராதிச்ச போதுங்க. ஏன்னா எதுக்கு டைம் இல்லை? கேட்கறதுக்கு டைம் இல்லை, பைபிள் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, செய்தி கேட்கறதுக்கு டைம் இல்லை. மற்ற காரியங்களுக்கு, அழிந்து போகிற உலக காரியங்களுக்கு போதுமான நேரம் இருக்கிறது. தூங்குறதுக்கு நிறைய நேரம் இருக்கிறது, நல்லா சமைக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்கிறது. நம்முடைய உலக காரியங்களில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் இருக்கிறது. உபாகமம் 12:28. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். எல்லாம் சொல்லுங்க, இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். அதனால தான் ஒரு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்குல்ல, யாரும் ஒருத்தர் நினைவுக்கு வருது, இப்போ கவனிங்க 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ நான் நினச்சேன், என்ன கவனிங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கவனித்து கேள். ஆமென். கவனித்து கேள். அதனால தான் பல நேரங்களில் நாங்களும் அந்த ஆவியினுடைய ஏவுதல்னால அப்படி சொல்ல வேண்டியதுனால கவனமாய் கேளுங்க, கவனமாய் கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா கவனமாய் கேட்க வேண்டியது இது. பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தும் பொழுது வாத்தியார் அப்படி சொல்ல, நல்லா கவனிங்க, இது முக்கியமான ஒரு கேள்வி பதில், இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நல்லா கூர்ந்து அது வரணும். கொஞ்சம் கவனிக்காதவங்க கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க, அப்படி தானே? அப்போ இப்போ நான் சொல்கிறேன், இதில் இப்போ சில பேர் எல்லாம் கூர்ந்து எப்போ கவனிப்பாங்க தெரியுமா? ஜெப நேரத்தை நல்லா கூர்ந்து கவனிப்பாங்க. ஓ நல்லா ஜெபிக்கிறாரு, இப்போ என் பேர் தான் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரலும் கவனமாய் கேட்க வேண்டிய சத்தியம் இயேசுவின் சத்தியம்.
ஹல்லேலூயா. ரூத் 2:8. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. கேள். எல்லாம் சொல்லு, மகளே கேள். கேட்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு கேட்கறதுக்கு காது இல்லாத இருக்குது. நீதிமொழிகள் 3:1. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுதே. என் மகனே, போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை. எதை காக்கணும்? இருதயம் எதையோ காக்குது. ஆண்டோடைய போதனைகளை, வார்த்தைகளை, கட்டளைகளை காக்க வேண்டியது அவசியம். ஏன் தெரியுமா? பின்னாடி தெரியுது, கேட்டுக்கிட்டே வாங்க, கடைசியில் உங்களுக்கு புரியும். நீதிமொழிகள் 5:12. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. எப்ப பாருங்க, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் சேவையை சாயாமலும் போனேனே. ஒரு நிலைமை வருது. அநேகரை நீங்க பார்த்துருப்பீங்க. ஐயோ எங்க அப்பன் சொன்னாங்க, ஐயோ எங்க அம்மா சொன்னாங்க, ஐயோ எங்க பாஸ்டர் சொன்னாரு, நான் கேட்கல, இன்னைக்கு என் வாழ்க்கை உடஞ்சி போச்சு, டைவர்ஸில் போயிட்டு இருக்கிறேன், என் வீட்டுக்காரனை வெறுத்துட்டான், என் மனைவி என்னை வெறுத்துட்டா, என் பிள்ளைங்க என்னை வெறுத்துட்டாங்க, என் சொந்த பந்தெல்லாம் வெறுத்துருச்சு, அன்னைக்கு அவங்க சொன்னாங்க நான் கேட்கல. உங்க காதில் கேட்டுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வாழ்ற சமுதாயத்தில் இருக்கிற அநேக மனிதர்களுடைய, சகோதரருடைய தாயினுடைய, பிள்ளைகளுடைய, பணக்காரருடைய, ஏழைகளுடைய வாயில் இப்படிப்பட்ட புலம்பலை நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. அன்னைக்கு இயேசு பத்தி சொன்னாரு, நான் கேட்கல, ஜெபத்துக்கு வான்னு கூப்பிட்டாரு, இயேசு நம்புன்னு சொன்னாரு. ஐயோ இன்னைக்கு மரண படுக்கையில் நான் இருக்கிறேன், வியாதியில் இருக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, இன்னைக்கு செத்து நான் பரலோகத்துக்கு போகணும்னு தெரியல. அன்னைக்கு ஐயோ ஆராதனைக்கு வான்னு சொன்னாரு, ஜெபத்துக்கு வான்னு கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிற இன்றைக்கு புலம்புகிறவர்களை நீங்க பார்க்க முடியும். எதை காட்டிலும் மேலான புலம்புகிற ஒரு நாள் உண்டு. அது நியாய தீர்ப்பினால். அந்த நாள்ல ஒருவரும் உங்க பக்கத்துல என் பக்கத்துல நிற்க முடியாது. இயேசு நிற்பார். இயேசு பக்கத்தில் இயேசுக்குமாக ஒவ்வொரு மனுஷன் நிற்பாங்க அன்னைக்கு. அதனால்தான் நாம் இவ்வளவு நம்முடைய பலனையும் பணத்தையும் நேரத்தையும் செலவு பண்ணி நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். எதற்கு தெரியுமா? அந்த நாளில் நம்முடைய எல்லையில் இருக்கிற ஒருத்தரும் சொல்லக்கூடாது, நியாய தீர்ப்பில் நிற்கும் பொழுது எனக்கு யாரும் சொல்லலையேன்னு இல்ல, கெத்செமனே சபையில ஒவ்வொரு வாரமும் என்னை குறித்து பிரசங்கிக்கப்பட்டதே, அழைப்பு வந்ததே என்று இயேசு சொல்லுவார். மறுதலிக்க இடமில்லை. அன்னைக்கு சொல்லுவார், ஐயோ போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. இந்த வாழ்க்கையிலேயே கேட்காத பொழுது சில நஷ்டங்கள் உண்டாகும் பொழுது, நித்தியமாய் வாழ்கிற வீட்டுக்கு போகிற அழைப்பை மறுத்து, போதனைகளை வெறுத்து, பிரசங்கத்தை வெறுத்து, இயேசுவை வெறுத்து, இயேசுவின் அன்பை வெறுத்து, அவருடைய வார்த்தைகளை வெறுத்து வாழும் பொழுது அதில் தப்பிக்கவே முடியாது. இன்றைக்கே பாருங்க, பெரிய பேச்சையோ ஊழியக்காரருடைய ஆலோசனைகளையோ பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலையோ கேட்காத போகும் பொழுது பல இடர்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அதிலிருந்தும் கூட அவர்களை விடுதலையாக்க முடியும். இன்னும் அதிகமாய் நம்பி அவரை மேல் சார்ந்து கொண்டார். ஆகவே நம் போதகத்தை கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம். நல்ல போதனைகளை கேளுங்கள், கிறிஸ்துவ போதனைகளை கேளுங்கள், வெறும் பிரசங்கங்கள் அல்ல. இன்னைக்கு எல்லாம் வெறும் சுவிசேஷ பிரசங்கங்களுக்குள்ளாகவே புந்துட்டு இருக்கிறது போச்சு. இருக்கட்டும், சுவிசேஷ பிரசங்கங்களை கேட்கறது நல்லது, சுகத்தை பற்றி ஆசீர்வாதத்தை பற்றி கேட்பது நல்லது. ஆழமான வாழ்க்கையில் நம்மை ஊன்ற கட்டுகிற, நம்மை மறுரூபமாக்குகிற, நம்முடைய கேரக்டர்களை சேஞ்ச் பண்ணுகிற, நம்முடைய உள்ளத்தை உடைத்தெறிந்து நம்மளுக்கு இருக்கிற இருளை வெளியாக்கி நம்மை மலை மேலுள்ள பட்டணமாக, உலகத்துக்கு உப்பாக, வெளிச்சமாய் மாற்றுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளை, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போம். நீதிமொழிகள் 7:2. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஏன் இந்த போதனைகளை கேட்கணும்? ஏன் ஆண்டவரை பற்றி கேட்கணும்? ஆண்டோடைய போதனைகளை கேட்கணும், இயேசுவின் சுவிசேஷ நற்செய்தி கேட்கணும், இயேசுவை பற்றி பிரசங்கப்படுகிற நல்ல ஆழமான சத்தியங்களை, வேதத்தின் மகத்துவங்களை கேட்கணும்னாக்கா இதனால் பிழைப்பாய். எல்லாரும் சொல்ல பிழைப்பாய். அதனால்தான் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பில் எழுதியிருக்கிறது. எதுங்க கர்த்தரை தேடுறது? சும்மா போய் கையை கும்பிட்டு 2 பிதாசகம் போட்டுட்டு அப்படி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வரதா? இல்லை. தேவனை, அவருடைய வார்த்தை ஆகிய தேவனை வார்த்தையின் மூலமாக தேடி அவருடைய வார்த்தையின் மகத்துவங்களை அறிந்து கொள்வதை தேவன் விரும்புகிறார். நீதிமொழிகள் 13:1. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ
படித்து கொள்வதற்கு செவி கொடு. தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு பாருங்க, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறதான ஊழியக்காரராக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், அவங்களுடைய போதனையை சில பேர் நல்ல வயசானவர்கள் நல்லா நிதானமா அழகா சத்திய வசனங்களை எடுத்து வாழ்க்கைக்கான அர்த்தங்களை போதிப்பாங்க. அதை கேட்கறதுக்கே இஷ்டம் இருக்காது. யாராவது உற்சாகப்படுத்துறாங்களோ அவங்க போதனையத்தை கேட்கறதுக்கு நம்முடைய உள்ளம் ஈர்க்கப்படும். ஆனால் எல்லா போதத்தையும், நல்ல ஆரோக்கியமான எல்லா உபதேசத்தையும் கேட்பதற்கு நம்முடைய உள்ளத்தை, இருதயத்தை நாம் திறந்து கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நீதிமொழிகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம், நீதிமொழிகள் 22:17. உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. பாருங்க, நீதிமொழி சொல்றதெல்லாம் இதான். போதகம், போதனை கேட்கணும், படிக்கணும், இருதயத்தில் வைக்கணும். மத்தேயு 7:29 அதே இயேசுவும் சொல்றாரு பாருங்க. ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு குறித்து நீங்களும் நானும் அறிஞ்சிருக்கிறதை காட்டிலும் ஒருபடி வேதத்திலிருந்து, இந்த நீதிமொழிகளிலிருந்து இயேசுவை குறித்து நாம் அறிய போறோம். பாருங்க, நீதிமொழிகள் தான் போதனை கொடுக்குதில்ல. உலகத்தில் வந்த மனுஷனாய் வந்த இயேசு என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாராம்? அவருடைய பெயரே, அவருக்கு என்ன பேர் தெரியுமா? அவருக்கு ஒரு பேர், நம்மலாம் பல பெயர்களை வைத்து அவரை ஆராதிக்கிறோம், அவரை கூப்பிடுகிறோம். அவருக்கு போதகரே, சொல்லுங்க, போதகரே, போதகரே, போதகரே. அப்போ போதகர்னா யாரு? போதகர்னா யாரு? இயேசு போதகர். சரி போச்சு. போதகர்னா என்ன மீனிங்? போதிக்கிறவர். ஆமென். அப்போ இயேசு போதனையை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. அற்புதம் செய்கிறாரு, அதை குறித்து ஆச்சரியப்படுறாங்க. ஓகே, சரிங்களா? சில செத்துக்கள் உயிரோடு எழுப்புறாரு, ஆச்சரியப்படலாம். ஆனால் எதை குறித்து ஆச்சரியப்பட்டாங்களாம்? போதனை வித்தியாசமாக இருக்குது. இன்னைக்கு அநேகர் இங்கே பார்க்கும்பொழுது என்ன இது போதனை வித்தியாசமாக இருக்குது. கடந்த நாட்கள் ஒரு சகோதரிட்டு பேசி கொடுத்து அப்படி தான் சொன்னாங்க. என்ன நீங்கள் வித்தியாசமாக சொல்கிறீங்களே, இது மாதிரி ஒரு நாள் கூட எங்கள் சர்ச்சில் சொல்லலையே. சொல்ல மாட்டாங்க. ஏன்னாக்கா போதனை இல்லைங்க. என்ன இருக்குது? சொல்ல போனாக்கா ஒரு ஆலோசனை இருக்குதுன்னு சொல்லலாம், நல்ல ஆலோசனை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கிறிஸ்துவை குறித்த வசனங்களை குறித்த போதனை இல்லை. மார்க் 1:22. அவர் வேத பாரகரைப் போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுவினுடைய போதனை எப்படிப்பட்ட போதனையா? அதிகாரமுள்ள போதனை. ஆமென். நான் கடந்த நாட்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வேத பாரகர்கள் எப்படி போதிப்பாங்களான்னு தெரியுமா? 2 ஆப்ஷன் வைக்குவாங்க. 2 ஆப்ஷன் பாரு. இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் எழுதி இருக்கிறது, வசனத்தான் போதிப்பாங்க. எப்படி போதிப்பாங்க? இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் எழுதி இருக்குது, இதுக்கு இதுவும் அர்த்தம் அதுவும் அர்த்தம், உனக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். இப்படிதான் அவங்க வேத பாரகர்களுடைய போதனை. ஆனால் இயேசுவின் போதனை இல்லை. எப்படி தெரியுமா? இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. இயேசு இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் நித்தியம். அப்படி கண்டிஷனாக போதிக்கிறாரு. பரவாயில்ல, அதையும் செய்யலாம் இதையும் செய்யலாம் அப்படின்றது தான் வேத பாரகருடைய போதனை. பரவாயில்ல. இன்னைக்கு அநேகரும் கூட்ட என்கிட்ட கேட்குறாங்க, எப்படிங்க நான் அந்த இயேசுவை நம்பி வந்துட்டேன், கொஞ்சம் நான் என்னுடைய வளர்ந்த தெய்வம், அதுக்கு நாங்கள் என்ன சொல்ல முடியும்? பரவாயில்லைங்க, இந்த இயேசுவையும் கும்பிட்டுக்காங்க கொஞ்சம். நோ, இயேசு மாத்திரமே தெய்வம். இயேசு வழியும் சத்தியம் ஜீவன். அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவர் இல்லாமல் மீட்பு இல்லை, அவர் இல்லாமல் பரலோகம் இல்லை. இதில் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது, எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. யாருக்குங்க வாழ்க்கையில் முதலிடம்? ஒருத்தன் சொல்கிறான், ஆண்டவரே உங்களை நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, இப்போ பின்பற்றினாரு, நான் போய் எங்கள் அப்பனெல்லாம் சொல்லிவிட்டு வரத்துக்கு நோ, கலப்பையின் மேல் கைவிட்டா இயேசுக்கு தான் முதலிடம். அதனால் தான் இயேசு சொல்லிட்டாரு, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் இருதயத்தில் இயேசுக்கு முதலாவது இடம் இல்லாதவர்கள். நம்முடைய இருதயத்தில் இயேசுக்கு முதலிடம் கொடுப்பது தான் வேதம் நமக்கு போதிக்கிறதா இருக்குது. இயேசு அப்படி தான் போதிக்கிறாரு. இயேசுக்கு தான் முதலிடம். அவர் என்ன போதிக்கிறார் தெரியுமா? நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு டைம் இருந்தால் நீங்கள் சர்ச்சுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வேத பாரகர்கள் எக்ஸஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஆனால் இயேசு முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. இயேசுடைய போதனை தான் வித்தியாசமானது. லூக்கா 4:32. அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன உள்ளதாக இருந்துச்சா? அதிகாரம். அந்த அவருடைய போதனையில் ஒரு அதிகாரம் இருக்குது. ஒரு கமாண்ட் பண்ணி போதிக்கிறார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாக இருந்து. எப்படி இந்த அதிகாரம் உள்ளது அப்படின்னு எப்படி சொல்றாருனாக்கா, ஒரு வார்த்தையை சொல்றாரு, பேய் ஓடுது. ஹல்லேலூயா.
ஒரு வார்த்தை சொல்றாரு, கடல் அடங்குது. ஒரு வார்த்தை சொல்றாரு, அந்த 100க்கு அதிகனுடைய வேலைக்காரன் சுகமாகறான். ஒரு வார்த்தையில் அவர்களுக்கு பவர் இருக்குது, அவருடைய வார்த்தை. ஆகவே தன்னுடைய வார்த்தை குறித்து ஆச்சரியப்படுறாங்க. 1 கொரிந்தியர் 1:4. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே. கிறிஸ்துவுடைய சாட்சி ஸ்திரப்பட்டபடியே. அந்த வசனம் அப்படியே ஸ்ட்ராங்கா நம்மளுக்குள்ள ஊறி போகிறதை குறித்து இது சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 3:10. நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும். என்ன சொல்றாரு? நீயோ என்னுடைய போதகத்தை, எல்லாம் சொல்லுங்க, போதகத்தை. பவுலுடைய ஹிஸ்டரிய, பவுலுடைய சரித்திரம், பவுலை குறித்து நாம் கொஞ்சம் பார்க்கிறோம். பவுலுடைய சரித்திரத்தை ஆராய்ந்த பொழுது சொல்லுகிறார்கள், பவுல் நான் கடந்த நாட்களே வெளிநாட்டில் ஒரு ஊழியக்காரர் வாரத்தில் ஒரு தடவை 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணார்னு சொல்லலையா? அது மாதிரி பவுல் அத்தேனே பட்டணம் அப்படின்னு சொல்கிற இடத்துலையோ ஏதோ ஒரு பட்டணத்தில் சரித்திரத்தை ஆராய்கிறவர்கள் சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் டெய்லி ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து டெய்லி போதனை பண்ணனாராம். என்னங்க டெய்லி பேசுறதுக்கு என்னங்க இருக்குது? வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாவே தூக்கம், கோட்டுவாயி, சலிப்பு, வீட்டை குறித்து நினைப்பெல்லாம் பிசாசு கொண்டு வந்து போட்டுடுறான். டெய்லி எப்படிங்க பிரசங்கத்தை கேட்கறது? டெய்லி கேட்கறதுக்கு முடியும். ஏன் தெரியுமா? இதில் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா! இதில் வாழ்வு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியம் இது. நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் திக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, செவி கொடுக்கிறவன் என்ன பண்ணுவானா? திக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். யாருக்கு செவி கொடுக்கிறவன்? தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய போதனைக்கு, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைக்கு. மத்தேயு 5:1-16 வரலும் படிக்க வேண்டிய எடுத்துக்கொள்ளுங்க. இருக்கிறவங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. மிக ஒரு நீளமான ஒரு போதனையை கொடுக்கிறார் இயேசு. அவர் அற்புதம் செய்கிறவராய் நீங்கள் பார்க்குறீங்க. இயேசு எப்படி போதகர் என்பதையும், இயேசுவின் வார்த்தை நமக்கு எவ்வளோ அவசியம் என்பதையும், அவருடைய போதனையினால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு மலருகிறது என்பதையும் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1-14 வரலும் வாசித்து பாருங்கள். நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினால் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து உபதேசித்து சொன்னது. இன்னைக்கு இயேசுவினுடைய வாயாய் தேவனுடைய போதனைகளை, வார்த்தைகளை பேசுகிற பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். இயேசுவினுடைய வாயாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இயேசுவினுடைய வாயாய் இந்த வார்த்தைகளை நீங்கள் படிக்கும் பொழுதும் அறிக்கை பண்ணும் பொழுதும் இயேசுவினுடைய வாயாய் உங்களுடைய வாய் மாறுகிறது. ஆகவே தான் ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு ஆரம்ப நாட்களில் எனக்கு கற்றுக் கொடுத்தான ஒரு சத்தியம் என் வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமானது, இன்றைக்கும் எனக்கு பயன்படுகிற ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனங்களை உங்கள் வாயில் நீங்கள் படிக்கும் பொழுது உங்கள் காதுகள் கேட்கிற மாதிரி படியுங்கள். சிலர் திறந்து வச்சுக்கிட்டு மனசுலேயே படிப்பாங்க. நல்லது, தவறுன்னு சொல்லலை. வாய்களை திறந்து எப்படி படிக்கிறது தெரியுமா? சத்தம் போட்டு படிக்க முடிஞ்சால் சத்தம் போட்டு படிங்க, தனியாக இருக்கும் பொழுது. இல்லை, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுனாக்கா ஓரளவுக்கு உங்கள் வாயில நீங்கள் படிக்க தெரிந்தவர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் படிக்கிற வார்த்தை உங்கள் காது கேட்கணும். எப்படி தெரியுமா? அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள், அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை இப்படி படிக்கும் பொழுது, அறிக்கை பண்ணும் பொழுது, வாசிக்கும் பொழுது உங்கள் காது அது கேட்கட்டும். அது இருதயத்துக்குள் பிரவேசிக்கும், கிரியைகளை நடப்பிக்கும். அது ஜீவனுள்ள வார்த்தை. ஆமென். மத்தேயு 13:1-3. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார்.
கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். எல்லாம் சொல்லி கேளுங்கள். ஏசு என்ன சொல்ல தெரியுமா? இயேசுக்கு வந்தவங்க இன்னைக்கு அநேகர் இயேசுக்கிட்ட வராங்க இல்லையா, என்கிட்டையும் ஜெபத்துக்கு வராங்க, உங்ககிட்டையும் ஜெபத்துக்காக வராங்க, ஜெப கூட்டத்துக்கெல்லாம் வராங்க. என்ன தெரியுமா? வந்ததுமே அவங்களுக்கு என்ன தெரியுமா? வந்ததும் எங்களுக்கு ஒரு பாடம் போடுங்க, ஒரு மந்திரம் போடுங்க, எங்களுக்கு என்ன வேணும்? உடம்பு சரியில்லை, கை கால் நோவுது, இடுப்பு நோவுது. ஆனால் இயேசு என்ன சொல்றது? வந்திருக்காங்க, என்ன சொல்றாரு? உட்காந்து கேளுங்கள். ஃபஸ்ட்டு கேளுங்கள். அதனால் தான் கிறிஸ்துவத்தின் போதனை எப்பொழுதுமே முதலாவது வசனத்தை போதிக்கிறோம், இறுதியாக சுகத்திற்காக, சமாதானத்துக்காக, விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனால் கேட்கறதுக்கு இன்றைக்கு தாழ்மையும் பொறுமையும் இல்லாத அளவுக்கு அவர்களை மிகவும் ஃபாஸ்டாய் பிசாசானவன் துரிதப்படுத்துகிறான். ஓடு, கேட்கறதுக்கு இங்கே நேரம் இருக்குது, கேட்கறதுக்கு இங்கே நேரம் இருக்குது. பாருங்க, ஆராதனைக்கு வரும்பொழுது அவ்வளோதான், நம்ம லேட்டாக வருவோம். சில நேரத்தில் ஆராதனையை நல்லா ஆராதிப்போம். ஏன்னா ஊருக்கு போகணும் வந்தால் சரி ஆராதனைக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவோம்? ஆராதனை முடிஞ்சதும் பிரசங்கத்துக்கு நாம் இருக்க மாட்டோம். ஏன்னா பிரசங்கம் அவசியம் இல்லை. கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் ஆராதிக்கணுங்க, அத்தை முக்கியம். ஆராதிச்சேச்சு, தெருவிருந்து வாங்கியாச்சு, பிரசங்க டைம் எந்திரிச்சு போயிரு வீட்டுக்கு. இது உங்க தப்பு இல்லை, என் தப்பும் இல்லை. இதை திட்டமிட்டு நோக்கத்தோடு செயல்படுத்துகிற பொல்லாங்கனுடைய திட்டம். இதற்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று இயேசுவே சொல்லுகிறார். மத்தேயு 13 அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, அவரே சொல்றாரு, பொல்லாங்கன் வந்து விதைக்கப்பட்ட எடுத்து போடுறான். ஏன்னா அது இருந்துச்சுன்னா வாழ்க்கை சக்சஸ்ங்க, வார்த்தை இருந்துச்சுன்னா வாழ்க்கை சக்சஸா மாறிடும். சங்கீதம் 138:2. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். சகல பிரஸ்தாபம்னா என்னங்க? என்னங்க இது? என்ன இப்படி சொல்லப்பட்டிருக்குது? சகல பிரஸ்தாபம். எவ்வளவு பிரஸ்தாபம் இருக்குது நம்முடைய தேவனுக்கு. அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் மரித்தவர் உயிரோடு எழுப்புகிறவர், அவர் அன்புள்ளவர், மனதுருக்கமுடையவர், அவர் சொன்ன ஆகும் கட்டளை நிற்கு, எல்லாம் சகல நிறைய பிரஸ்தாபம் இருக்குது. ஆனா என்ன பண்றாரா? எவன் ஒருவன் வார்த்தை எடுத்துக்கிட்டு வரானே என்கிட்ட, அந்த வார்த்தையை நான் மகிமைப்படுத்தி, அந்த வார்த்தையை கனமாய் எண்ணி நான் அவனுக்கு அந்த காரியத்தை நிச்சயமாய் செய்வேன். அதனால தான் வாக்கு மாறாது என்று அவருக்கு ஒரு பெயர். ஆமென். யோசித்து பாருங்க, நீ என்னதான் போய் அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு அதிகாரிகிட்ட நல்லா கெஞ்சிங்க, நல்ல மனசு உணர்ந்தாக்கா சில உதவிகளை செய்வான். ஆனால் அரசாங்கத்தில் ஒரு அப்ளிகேஷன் விட்டுருக்காங்கன்னா இந்த அந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டு போய் பாருங்க, அவன் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் செஞ்சு ஆகணும். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, எதுனா இந்த அப்ளிகேஷனை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு வந்தாக்கா உனக்கு இதை செய்வேன்னு சொல்லி அவங்க வாக்கு கொடுத்துட்டாங்க, அதை செய்வாங்க. அதை விட்டுட்டு போய் கெஞ்சனா சில நேரத்தில் செய்யலாம், செய்யாத கூட போகலாம். அதே மாதிரி தான் அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அவரிடத்தில் வரும் பொழுது சுகமாக இருந்தா என்ன, சமாதானமாக இருந்தா என்ன, சந்தோஷமாக இருந்தா என்ன, விடுதலையாக இருந்தா என்ன, ஆசீர்வாதமாக இருந்தா என்ன, அவர் தந்தே ஆக வேண்டும். அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. அதான் தான் சொல்லப்படுது, வார்த்தையை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. அப்போ வார்த்தை, ஆண்டவரே நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னோட்டி அவர்கிட்ட போய் அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு செய்ய முடியாதுன்னு சொல்றவர் அல்லவர், அவர் வாக்கு மாறாதவர். சொல்லி பாருங்க, வளைச்சி 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 சொல்லி பாருங்க. அப்பத்தையும் தண்ணீரும் ஆசுரத்தி வியாதியை விட்டு விளக்கு என்று சொல்லி இருக்கிறீரே அப்படின்னு காத்தாலங்காட்டி என்று சொல்லி பாரு. கேஸ்ட்ரிக் வெளியே போயிடும், சோர்வு வெளியே போயிடும், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வெளியே போயிடும். ஏன் தெரியுமா? அவர் செஞ்சுதான் ஆகணும். சொன்னவர் மாறாதவர், ஜீவிக்கிறவர். சங்கீதம் 147:18. அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். வார்த்தையை அனுப்பி, எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையை அனுப்பி. அதுக்குத்தான் போதகத்தை கேட்கிறோம், வார்த்தை கேட்க சொல்றோம். கேட்க கேட்க வார்த்தை எங்க அனுப்புறாரு? நீங்க வாசிக்கிறீங்க, இந்த வார்த்தை காதுல கேட்குது, அது உள்ளத்துல போகுது, உள்ளத்துல இருக்கிற காரியங்கள் உருகுது, வியாதிகள் மறையுது. வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு. போதகத்தை தள்ளாதே, போதகத்தை கவனியுங்கள், விசுவாசியுங்கள், வார்த்தையை கேளுங்கள், அவருடைய போதனைகளை படியுங்கள், ஆவியுடைய துணையோடு கூட இன்னும் அதிகமாய் தியானியுங்கள், ஆழமான சத்தியங்களை ஆர்வமாய் கேளுங்கள். வார்த்தையில் ஜீவன் உண்டு. வார்த்தைகளை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார்.
கர்த்தருடைய பிரசன்னத்தில் பருவதங்கள் உருகுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை பார்த்தீங்களா நீங்கள்? வார்த்தை அனுப்பியே உருக பண்ணுகிறார். வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா வாழ்க்கையில் காரியங்கள் மாறுதலாய் முடிந்து தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் வார்த்தை வல்லமை உள்ளது. மத்திய 13:43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். யாருக்கெல்லாம் காது இருக்குது? எல்லாத்துக்கும் காது இருக்குது. ஆமென். அது 2 காது இருக்குது நம்மளுக்கெல்லாம். ஓகே, நம்ம சந்தோஷம் இல்லையா? 2 காது இருக்குது. 2 காது கொடுத்து நம்ம கேட்கணும். ரோமர் 10:17. ஏன் கேட்கணுமா? ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இது சொல்ற பாருங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 கேட்க, படிக்க படிக்க, தியானிக்க தியானிக்க, அறிக்கை பண்ண நம்முடைய விசுவாசம் பெருகும். விசுவாசம் எப்படிங்க? எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க, எனக்கு நம்பவே முடியலைங்க, வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நம்பிக்கை எப்படிங்க நம்பிக்கை வரும்? சும்மா போய் 2 கும்பிடு போடுறதுனால நம்பிக்கை வருமா? கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். எதை கேட்கணும்? ஜபம் இல்லை. ஜபத்தில் கேட்கறத பற்றி நான் சொல்லலை. வசனத்தை காதார கேளுங்கள், வாயார படியுங்கள், இருதயத்தில் தியானியுங்கள். நீங்கள் கேட்க 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 என்ன நடக்கும்? அப்படி அதனால தான் சொன்ன காதுள்ளவன் கேட்கணும்னாக்கா, சில பேருக்கு 2 காது இருக்குது, ஆனால் இங்கே கேட்கணுன்ற அந்த ஆசை இல்லை. என்னத்த சில பேர் இப்படி கூட நினைக்க, ஒரு பிரசங்கியார் யூடியூப்ல போனதை பார்க்குறேன், இவர் என்னத்தை பிரசங்கம் பண்ணி விட போறாரு, நம்மளுக்கு தெரியாத பிரசங்கம் பண்ணிவிட போறாரு அப்படின்னு உங்க மைண்ட்ல வந்துருச்சுனாக்கா, அவர் அத்தாட்ட வந்து அற்புதமான சத்தியத்தை பேசினா உங்க மனசுல ஏறாது. இவன தெரியாத பிரச்சனை. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் ஒளிக்காரில் பார்க்கும்போது சாதாரண ஒளிக்காரில் இருப்பாங்க, ஒன்றும் தெரியாது. இந்த ஆளை பற்றி நம்மளுக்கு தெரியாதா, இவர் என்னத்தை பிரசங்கம், இவர் என்னத்தை சொல்லிட்டு போறாரு. பெரிய பெரிய தேவனால் பயன்படுத்துகிற ஊழிக்காரில் கூட அப்படி மட்டுப்பிடித்து அவங்க பிரசங்கத்தினால் போதனையினால் உண்டாகிற நன்மைகளை இழந்து போகிற ஜனங்கள் உண்டு. ஆனால் யாரையும் அற்புதம் நினைக்காதீர்கள், ஆண்டவர் கழுவியை கொண்டு கூட பேச முடியும். யாக்கோபு 1:19. ஏன்னா இப்படி இருக்கணுமா, நம்ம எப்படி இருக்கணும்னு யாக்கோபு ஒரு ஆலோசனையை சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 1:19. யாக்கோபு நிருபம் நான் வாசிக்கிறேன். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கேட்கிறதற்கு எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய போதனையை கேட்கிறதுக்கு தீவிரம்னா தெரியுமா? ஏன் இது தீவிரம் பண்ணுனாக்கா, இது இப்போ உங்கள் கையில் காசு இருந்துச்சுனாக்கா, இல்லை நீங்கள் நகை எடுக்கணுன்னாக்கா, நீங்கள் ஒரு ஹாரா பண்ணணுனாக்கா எப்படி போவீங்க? ஹாரம் எடுக்கிறதுக்கு எப்படி போவீங்க? ஹாரம் எடுக்கிறதுக்கு போகலான்னு உங்கள் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காங்க, பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் கூட இன்றைக்கி மழை பெய்யுது, நாளைக்கு போகலாம் சொல்லுவீங்களா? இல்லை நாளான்னைக்கு போகலாம் சொல்லுங்கள். எப்படி போவோம்? தீவிரமாக எவ்வளோ பாஸ்டாக போவோமா? ஏன்னா இது நம்முடைய களத்துக்கு சரப்பணியாக இருக்குது. அதனால் அது எப்படி கேட்கணும்? தீவிரமாக கேட்கணும், கவனம் கொடுத்து கேட்கணும். நான் பிரசங்கம் பண்ணுறது மாத்திரமில்லை, எங்கெல்லாம் சத்தியம் ஆரோக்கியமான உபதேசம் போதிக்கப்படுவது அதையும் கேட்கணும். நீங்களாக வாசித்து உங்கள் காதில் கேட்கணும். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அவர் 6ஆண்டத்துக்கு அருமையான விளக்க சொன்னார் பிரதர். காசு மாலம்னு சொன்னார். எனக்கு ஒரு வாசனை வருது, ஒவ்வொருத்தக்க நம்ம ஒவ்வொரு போதனைகளை கேட்க கேட்க ஒவ்வொரு காசாக அதை ஒட்டிக்கிட்டு வர மாதிரி ஆகுது. அவ்வளவு சரப்பணியாய் நம்மளை அழகுபடுத்துகிற போதனையாய் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். நீதிமொழிகள் 28:9. ஓகே. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க ஒரு வசனம் இருக்குது பாருங்க, எப்படி நீதிமொழியில் தான் இது இருக்குது. 28:9. வேதத்தை இன்னைக்கு அநேக பிரசங்கத்தை கேட்கறதுல அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க போதனை கேட்கறதுக்கு உனக்கு மனசு இல்லையே. அப்ப வசனத்தை கேட்காதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு ஏன் சொல்றாருனாக்கா, வசனத்தை கேட்காதவன், போதனையை கேட்காதவன், வசனத்தை படிக்காதவன், வசனத்தை தியானிக்காதவன், வசனத்தை இருதயத்தில் எழுதி கொள்ளாதவன், வசனத்துக்கு இறுதியை திறக்காதவனுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டா, வசனத்தை கேட்காதவனுடைய ஜெபம் தெரியுமா? ஜெபமா இருக்குது, புலம்பலா இருக்கும்.
ஐயோ ஆண்டவரே ஒரே கஷ்டமா இருக்குது, ஐயோ ஆண்டவரே கடன் தொல்லையா இருக்குது, ஐயோ ஆண்டவரே பிரச்சனையா இருக்குது, ஐயோ வீட்டுக்காரன் எங்க வீட்டுக்காரன் அடிக்கிறானே எங்க வீட்டுக்கு. இது புலம்பல், இது ஜெபம் அல்ல. ஆனால் வசனத்தை கேட்கிறவன், வசனத்தை தியானிக்கிறவன், வசனத்தை விசுவாசிக்கிறவன், போதனைகளை கேட்கிறவனுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே, ஆண்டவரே என்னை சுகமாக்கும், உம்முடைய தழும்புகளால் குணமானீர் என்று எழுதி இருக்கிறது, ஆண்டவரே என்னை குணமாக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது என்று எழுதியிருக்கிறது, ஆண்டவரே என் குறைவை நீக்கும். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன் என்று எழுதியிருக்கிறது, ஆண்டவரே என் தாழ்ச்சியை நீக்கும். பிரயோஜனமாக இருக்கிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி இருக்கிறீரே, எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை போதியும். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னுடைய தேவன் என்று சொல்லி இருக்கிறீரே, என் பயத்தை நீக்கி என் கரத்தை பிடித்து நடத்தும். இதோ உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எல்லாம் உனக்கு முன்பாக எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீரே, கர்த்தாவே என் காரியங்களை நீர் பார்த்து கொள்ளும். உதவி வரும் கண்மலைக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதியிருக்கிறது, ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை அனுப்பும். புலம்பல் இருக்காதுங்க, வசனம் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். என்ன ரிப்பீட் ஆகும்? இறுதித்தில் என்ன இருக்குது? வேதத்தை கேட்டு கேட்டு, வேதத்தை தியானித்து தியானித்து, வேத வசனத்தை வாசித்து வாசித்து, வேத வசனத்தை அசை போட்டு வாயை திறந்தா வசனமா வருது. வசனத்துக்கு முன்பாக பிசாசு நிற்க முடியாது, வசனத்துக்கு மறுப்பு இயேசுவும் சொல்ல முடியாது. அவர் சொன்னதுதான் அவர் நிறைவேற்றுவார். வெளிப்படுத்தல் 2:29. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை எங்க சொல்றாரு? சபைக்கு யார் சொல்றது? பாஸ்டர் சேஸ்பால் சொல்லலைங்க. ஓகே, தேவ ஊழியக்காரர் மோகன் சிலாசர் சொல்லலை, டிஜிஎஸ் தினகரன் சொல்லலை. யார் சொல்றது? அவர்கள் மூலமாய் ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறத யார் கேட்கணும்? இஷ்டமாக இருந்தால் கேட்கலான்னு அர்த்தம் அதனுடைய பேர். காதலும் கேட்கணும்னாக்கா பாருப்பா, உலகம் முழுவதும் வான் அலைகளில் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னுடைய நற்செய்தி இருக்குது, உனக்கு இஷ்டமா இருக்குதா கேள், பிழைப்பாய் அப்படின்னு சொல்லி அவர் வருத்தத்தோடும் அதே நேரத்தில் உரிமையோடும் கூட சொல்றாரு, காதலன் கேட்க கடவுள். வெளிப்படுத்தல் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. என்ன யார் பாக்கியவான்களாம்? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நீ அதை சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க ஒரு தடவை. வாசிக்கிறவன், கேட்கிறவன். அப்ப இதுல பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் எவ்வளவு நல்லவர்னு சொல்லி வாசிக்க தெரிஞ்சு, ஓகே நான் வாசித்துட்டேன். இன்னைக்கு அநேகருங்க படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாது, அவங்க ஈஸியாக தப்பிச்சுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதுக்கு தான் பாருங்க அங்கே வச்சிருக்கிறோம். நீங்க வாசிக்க வேண்டாம், இன்னொரு ஆள் அங்கே வாசிக்கிறாங்க. அவங்க ஆதி ஆகமத்தில் வெளிப்படுத்துவர்களும் வாசிக்கிறாங்க. அவங்க கரண்ட் தான் போதும் அவங்களுக்கு, வாசிக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க? முடியுமா? முடியாதா? அன்னைக்கு ஆண்டவரே கேட்கறதுக்கு ஒரு வழியுமே இல்லையே, வாரம் 1 மணி நேரம் பாசி பிரசங்கிக்கிறாங்க, கேட்கலாமே கருத்தோடு. உங்க வீட்டில் கரண்ட் இருக்கிற நேரம்லாம் கேட்கலாமே, ஆதி ஆகமத்தில் வெளிப்படுத்துவர்களும் கேட்கலாமே. உங்களுக்காகத்தானே ஆண்டவர் இதெல்லாம் வச்சிருக்கிறாரு, அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும் என்று. ஆகவே வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவன். சொல்லுங்க, வாசிக்கிறவன், கேட்கிறவன். வெளிப்படுத்தல் 22:6-7. பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். 7 வசனம் வாசிக்கிறோம். சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். எல்லாரும் எந்திரிச்சு நிற்போமா? ஓகே, எல்லாரும் பைபிள் எடுத்துக்காங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துக்காங்க. உங்களுடைய கையில், உங்களது கையில் உங்களுடைய வேதாகம் இருக்கிற அத்தனை பேரும் எடுத்துக்காங்க. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22:7 நீதிமொழிகளில் சொல்லுது, போதனைகளை கேள் அப்படின்னு. அதையேத்தான் எல்லா பகுதிகளிலும் ஆவியானவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 22:7 சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுவோம், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுவேன், நான் பாக்கியவானாயிருப்பேன். ஆமேன். சில வசனங்களை நாம் அறிக்கை பண்ணி நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 29.
நான் சொல்ல சொல்ல என் பின்னாடி சொல்லுங்கள் நீங்கள் அனைவருமே கூட. சங்கீதம் 29 பாருங்கள், எப்படிப்பட்டதானே அவருடைய வார்த்தை, அவருடைய போதனை, அவருடைய சத்தம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொண்டு வருகிறது என்பதை குறித்து இந்த வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. நீதிமொழிகளிலிருந்து இந்த நாளில் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். ஆவியானவர் நமக்கு ஒரு கற்றுக் கொடுத்திருக்கிறான். வாசிக்கிறவனும் கேட்கிறவனும். சொல்லுங்க, வாசிக்கிறவனும் கேட்கிறவனும். வாசிக்கிறவனும் கேட்கிறவனும், போதனையை கேட்கிறவனும், வசனங்களை வாசிக்கிறவனும் நான் பாக்கியவான். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல, பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போல் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போல் தொல்ல பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அக்கினி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய வார்த்தை வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய வார்த்தை பெண்மான்களை ஈனும்படி செய்யும். காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் எனக்கு சமாதானம் அருளி என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தின் நன்மைகளையும் தருவதாக என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.